சிவஸ்துதி என்ற பகுதியில் சிவபூஜை பண்ணுறவா தினப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டா. பத்ததியில் இருக்குது இந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் சிவன் கிட்ட நாம் சரணாகதி அடையிறதை பற்றி சொல்கிறது. சரணாகதி அடையிறதுக்கும் சாதாரணமாக சாமி கும்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எல்லாவற்றையும் இறைவனிடத்திலேயே ஒப்படைத்து விடுவது. அப்படி ஒப்படைக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய தீயவைகளெல்லாம் அழிந்து போகும். நமக்கு வரக்கூடியது எல்லாமே நன்மையாக வரும். நாம் இந்த யாக்கையை விட்ட பிறகு மோட்சத்துக்கு வழி செய்யும். நம் மனதை எப்பொழுதும் அச்சுறுத்தாமல் ஒரு பயம் நீங்கி ஒரு ஞான உணர்வு, ஒரு வீர உணர்வு பிறக்கும். அதுதான் சரணாகதியினுடைய பயன். எல்லாத்தையுமே சாமிக்கிட்ட ஒப்படைச்சுடு. அபிராமி புட்டர் சொல்வார், நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டேன் அப்படின்பார். அப்போ எல்லாத்தையுமே ஒப்படைச்சுடு சுவாமிகிட்ட. நல்லது வந்தாலும் நீ தான், கெட்டது வந்தாலும் நீ தான் அப்படின்னு. அதுதான் சரணம். சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார்பார். அப்போ அந்த சரணாகதி அப்படின்னு அடையணும் அப்படின்னா, அந்த சிவனை நாம் முழுக்க புரிஞ்சுக்கணும். அவரை நாம் அனுபவத்தில் உணரணும். சிவன் அறிவு பொருளாக இருந்து அறியக்கூடிய ஒரு படிப்பல்ல. சிவன் ஓர் அனுபவம், சிவன் ஓர் நிலைப்பாடு. அப்படி ஒரு அனுபவமாகவும் நிலைத்த தன்மையை உடையதாகவும் ஒரு மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது அதை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திரத்தை பாருங்கள். சிவோ தாதா சிவோ போக்தா சிவ சர்வம் இதம் ஜெகது சிவோ யஜதி சர்வத்திர எஸ் சிவ சோகமேவது அப்படின்னு ஒரு ஸ்லோகம். சிவோ தாதா அப்படின்னா என்னன்னா, சிவனே எல்லாத்தையும் கொடுத்தான். சிவோ போக்தா, சிவனே எல்லாவற்றையும் அனுபவிக்க செய்தான். சிவோ தாதா சிவோ போக்தா சிவ சர்வமிதம் ஜெகத் அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்தில் அனைத்து பொருளுமாய் இருக்கிறது சிவபெருமானுடைய தான். இந்த அனைத்துமாய் இருக்கிறது அவன். சிவ சர்வம் இதம் ஜெகத் சிவோ யஜதி சர்வத்திர, எல்லா பொருள்களும் சிவனுக்கே, எல்லாமே சிவனுடையது. எஸ் சிவ சோகமேவது, அந்த சிவமாக நானும் இருக்கிறேன். அது உள்ளேயே இருக்கேன், சிவத்துக்குள்ளே சிவமாக இருக்கேன் அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, ஒரு முதிர்ந்த இறைவனை பக்தி செய்வதனால் வரக்கூடியது. அவனே கொடுக்குறான், அவனே அனுபவிக்கிறான், அவனே எல்லாமாவும் இருக்கான் அப்படின்னு எல்லாவற்றையும் இறைவனாக கருதுகின்ற அபிராமி பற்ற ஒரு நிலையில் சொல்லுவார். என்னென்னா, பார்க்கும் திசைதோறும் பனிச்சிறை வென்றார். பார்க்குற இடமெல்லாம் அபிராமி மாதிரியே தெரியறது தான். அந்த மாதிரி சிவனை சிவபூஜை பண்ணி அனுபவத்தில் அறிந்தவர்களுக்கு சிவோ தாதா சிவோ போக்தா சிவ சர்வம் இதம் ஜெகது சிவோ யஜதி சர்வத்திர எஸ் சிவ சோகமேவது அப்படின்னா, சிவனே கொடுக்குறான், சிவனே அனுபவிக்க வைக்கிறான், சிவனே அனுபவிக்கிற பொருளாக இருக்கான், சிவனே அனுபவமாகவும் இருக்கான். அப்படிப்பட்ட அந்த சிவத்தை எஸ் சிவ சோகமேவது அப்படின்னா, அந்த சிவம் அது எனக்குள்ளேயும் இருக்கு. இது எப்படி அப்படின்னா, ஒரு பெரிய கடல் இருக்குது. அந்த கடலில் மீன் இருக்குது. இந்த மீன் எதில் இருக்குதுன்னா, தண்ணியிலே பிறந்தது, தண்ணியிலே வளர்ந்தது, தண்ணியிலே தான் அதுக்கு பிராப்தியும். அது மாதிரி இந்த உலகமே சிவமாக இருக்கிற பொழுது அது உள்ள ஒரு பொருளாக நான் இருக்கேன், தனியாகவே வளர்கிறேன். அதுக்கப்புறம் அதிலே வளர்ந்து அதிலே நான் அந்த வியக்தியை அழிஞ்சு விடுறது. என்னுடைய இந்த உடல் வியக்தியை அழிந்து பூரணமான சிவநிலையை அடைந்தவனாய் நான் ஆகிறேன். அந்த மாதிரி மீன் தண்ணியிலே பிறந்து தண்ணியிலே வளர்ந்து தண்ணியிலே அழிஞ்சிடும். அது தண்ணியை விட்டு வேறான பொருள் இல்லை.
அதோட உடம்பும் தண்ணியிலேருந்து உருவாகுது. அந்த மாதிரி இந்த உலகமே சிவம் அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த ஸ்லோகத்தில். எவ்வளோ அழகான ஒரு ஸ்லோகம் பாருங்கள். எங்கு பார்த்தாலும் இறைவனை காணுகிற பண்பு. எல்லா பொருளுக்குள்ளேயும் சிவத்தை பார்க்கறது இல்லை, சிவமாக எல்லா பொருளையும் பார்க்கறது. இப்படி எந்த பார்வை வந்தாலும் அவளுக்கு ஞானம். அதுதான் ஒன்றாக காண்பதுவே காட்சி அப்படின்னு சொல்லுவார். அதில் ஒரே எல்லாமே பின்ன மர நின்ற பொருள் எங்கு பார்த்தாலும் இருக்கக்கூடிய சிவன். அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிற சிவனை ஒரே நிமிஷத்தில் நம்ம ஒரு தியானம் சொல்லி நமக்கு சிவனுடைய தன்மையை இந்த ஸ்லோகம் விளக்குகிறது. சிவோ தாதா சிவோ போக்தா சிவசர்வம் இதஞ்சகது சிவோ யஜதி சர்வத்திர எஸ் சிவசோகமாய்வது அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் அனைத்து இடத்திலும் சிவன் இருப்பதாக கருதி, அப்படிப்பட்ட சிவன் நமக்கு உள்ளேயும் இருப்பதாக கருதி வழிபாடு செய்யப்படுகிற ஒரு அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நாம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு அச்சமற்ற நிலையும் ஒரு மகிழ்ச்சியான நிலையும் இறை அருள் அனுபவமும் நம்மை அடையும். இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.